வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலா குளிச்சுட்டு சுடிதார் போட்டுக்கிட்டு தலையில் துண்டை கட்டிட்டு வர இந்த பக்கம் பாத்ரூம்ல இருந்து குளிச்சுட்டு உடம்பையும் தலையும் தோட்டிட்டு வர்ற பாண்டி அப்படியே ஸ்டைலாக துண்டை தூக்கி அங்கே சோஃபாவில் போடுறாரு. அப்போது உள்ளர நுழையிற நிலா அதை பார்த்துட்டு என்ன பாண்டி அப்படின்னு கேட்க அப்படியே திகச்சு போய் திரும்புறாரு. என்னையாங்க அப்படின்னு அவர் கேட்க, ஆமா உங்களை தான்றாங்க நிலா. குளிச்சுட்டு வந்தேன் அவர் விளக்கம் கொடுக்க, அது தெரியுது. ஈரத்துண்டை அப்படியே போடுறீங்க, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஈரத்துண்டை அப்படியே போடக்கூடாதுன்னு அப்படின்னு நிலா சாட்டைய சொடுக்க டீ எடுத்துட்டு ஓடி வந்த சேரன் அப்படியே பார்த்துட்டு நிக்கிறாரு. டவல் காயாம ஸ்மெல் வராதா, அப்புறம் அதையே மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ண வேண்டியது அப்படின்னு நிலா போட்டு தீட்டிக்கிட்டு இருக்க. சோழனும் பல்லவனும் ஒருத்தர் கொஞ்சம் பயத்தோட பாத்துக்கிறாங்க. ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டது நீயே, திட்டு வாங்குறது நானாங்கிற மாதிரி பாண்டி பாக்குறாரு. எப்படி உங்க முகம் சுத்தமா இருக்கும், இது ஒரு சின்ன விஷயம், இத கூட பண்ண முடியாதா அப்படின்னு நிலா சிடுசிடுன்னு முகத்தை வச்சுட்டு கேட்க, சாரிங்க நான் வெளியில போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு வேகமா போய் துண்டை எடுக்கிறாரு. பாண்டி மாட்டினாண்டா அப்படிங்கிறாரு சோழன். நல்ல வெயில்ல கொண்டு போய் போடணும் அப்படின்னு நிலா சொல்ல, ஓகேங்கன்னு ஓடுறாரு அவரு. நீ பிளே பண்ணுடா, அந்த சிப்ஸை கொடு அப்படின்னு சோழன் கேட்க, சரின்னு பல்லவனோ பிளே பண்ண ஆரம்பிக்கிறாரு. கதை வரையிலும் போன நிலா அங்க நின்று பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இப்பதானேடா பிரிச்ச அப்படின்னு சோழன் கேட்க, சாப்பிட்டேனே அப்படிங்கிறாரு பல்லவன். ரூம் வாசப்படிக்கு உள்ளர போன நிலா வெளியே வர்றாங்க. வர்ற நிலா பல்லவன் தலையில நறுக்குன்னு ஒரு கொட்ட ஐயோ அப்படின்னு பதறி போய் திரும்பி பார்க்குறாரு. காலையில் என்ன சிப்ஸு, இதெல்லாம் சாப்பிட்டா டிஃபன் எப்படி சாப்பிடுவ அப்படின்னு நிலா கேட்க திருன்னு முழிக்கிறாரு பல்லவன் சோழனை பார்த்து. நல்லா வாங்குங்கடா, உங்களுக்கு இப்படி ஒரு ஆள் தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஜாலியா பார்த்துட்டு இருக்காரு சேரன். அதுவும் சாப்பிட்டுட்டு கவரை இங்கேயே போடுற, அறிவில்லையா உனக்கு அப்படின்னு நிலா கேட்க ஒரு சமாளிப்பு சிரிப்பு சிரிக்கலாம். கொஞ்சம் கூல் டவுன் பண்ணலான்னு பார்த்த பல்லவன் வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே தலையை குனிகிறாரு. ஐயோ அடுத்து நம்ம பக்கம் வண்டி திரும்பாம இருக்கணுமே அப்படின்னு சோழன் பதட்டத்தோட வேற பக்கம் பாக்குறாரு. வீட்டை கிளீன் பண்ண மெய்டு வர்றாங்களா என்ன, நாம தானே கிளீனா வச்சுக்கணும் அப்படின்னு நிலா சொல்ல திருன்னு முழிக்கிறாரு அவரு. புரியுதா இல்லையா அப்படின்னு நிலா கேட்க, புரியுது அப்படின்னு பல்லவன் கொஞ்சம் எரிச்சலும் சங்கடமா சோழனை பாக்குறாரு. சேரனுக்கு ஏக சந்தோஷம். இங்கேயே இப்படி வீசுறதுக்கு கொஞ்சம் நடந்து போய் குப்பை தொட்டியில போடலாம்ல, நம்ம வீட்டை நாம தானே சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு நிலா திட்டிட்டு இருக்க பல்லவன் அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. ஐயோ செம்மையா வாங்குறான் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு சோழன். இதெல்லாம் சொல்லணுமா என்ன அப்படின்னு நிலா கேட்டுட்டு இருக்க அவரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க. சோழனுக்கு ஜாலியா இருக்கு, சிரிச்சுட்டே இருக்காரு. என்ன சிரிப்பு அப்படின்னு நிலா கேட்க, இல்ல ஒன்றும் இல்லையேங்கிறாரு சோழன். இவன் தான் சின்ன பையன், ஏதோ தெரியாம பண்றான், நீங்களும் அவன் கூட உட்காந்து சிப்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னு நிலா சோழனை திட்ட ஆரம்பிக்க, ஓகே நீயே திட்டு வாங்குறல்ல ஜாலிதான்ற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு பல்லவன். ஐயோ இல்லையே நான் சாப்பிடவே இல்லையே, அவன் தான் சாப்பிட்டாங்கிறாரு சோழன். அப்படியா அப்படின்னு நிலா கேட்க, ஆமாங்கிறாரு அவரு. அப்ப வாயை சுத்தி ஒட்டி இருக்கே அதெல்லாம் என்னது அப்படின்னு நிலா கேட்க, வாயை சுத்தி ஒட்டி இருக்கா என்ன அப்படின்னு மெல்ல நாக்க நீட்டி தடவி பார்த்துட்டு இருக்காரு சோழன். சாப்பிட கூட தெரியல, வாயெல்லாம் சிப்ஸ், இதுல பேச்சு வேற அப்படின்னு நிலா திட்டிட்டு இருக்க அவரு. நாக்கெல்லாம் சரிப்படாது, கையால சட்டுன்னு தொடச்சிடுறா சோழா அப்படின்னு அவர் வாயை சுத்தி தொடச்சிட்டு இருக்க. பல்லவன் இப்ப ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காரு. இனிமே காலங்காத்தால ரெண்டு பேரும் கண்டதையும் எதையாவது சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு நிலா திட்ட. ஏன்னே இது தேவையானே உனக்கு அப்படிங்கிற மாதிரி பல்லவன் சைடு பார்வை பார்த்து சிரிக்கிறாரு. பல்லவா அப்படின்னு நிலா கூப்பிட, இதோ போயிட்டேன் அப்படின்னு வேகமா எழுந்திருக்கிற பல்லவன் சிப்ஸோட கவரை பொறுக்கிட்டு ஓடுறாரு அங்க இருந்து. அவன் தப்பிச்சிட்டான், நாம எப்படி தப்பிக்கலான்னு சோழன் யோசிச்சுட்டு இருக்க. பாண்டி உள்ளர வந்து காய போட்டுட்டேங்கன்றாரு. இதுதான் சான்ஸ்னு, டேய் சூப்பர்டா பாண்டி, இப்படிதான் சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கணுங்கிறாரு சோழன். ஹலோ அப்படின்னு நிலா கூப்பிட எக்ஸ்கியூஸ் மீன்னு திரும்புறாரு அவரு. என்ன சட்டையில 3 பட்டன் கழண்டிருக்கு அப்படின்னு கேட்க, அது ஸ்டைல் நிலா, இப்படி காலரை தூக்கி விடும்போது கெத்தா இருக்கணும்ல அதான் அப்படின்னு அவரு காலரை தூக்கி விட்டு காட்ட, வண்டி தானே ஓட்டுறீங்கன்னு நிலா கேட்குறாங்க. அப்படின்னு அவர் தலையாட்ட, சினிமாவில் ஹீரோவா நடிக்க போகலையே அப்படின்னு நிலா கேட்க, ஓகேடா எனக்கு இன்னுமே நிறைய வேலை மிச்சம்ன்ற மாதிரி சேரன் நிம்மதியா ஜாலியா பாக்குறாரு. என்ன இப்படி கேக்குறான்னு முகம் சுருங்கி போய் பாக்குறாரு சோழன். வண்டியில பொண்ணுங்கள்லாம் ஏறுவாங்கல்ல,
அடக்கமா இருக்கணும்னு தெரியாதா? முதல்ல சட்டை பட்டனை போடுங்க. இனிமே இந்த மாதிரி 3 பட்டன் கழண்டு இருக்கட்டும், சட்டையை பிடிச்சி கிழிச்சு போட்டுடுறேன் அப்படின்னு நிலா சொல்ல ஐயோன்னு பதறாரு அவரு. போடுங்க எல்லாத்தையும் அப்படின்னு நிலா மிரட்ட டப்பு டப்புன்னு பட்டனை போடுறாரு சோழன். அப்போ நடேசன் அங்க கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம்னு சிச்சுவேஷன் சாங் சோழனுக்காகவே பாடிக்கிட்டு வர்றாரு. உண்மை என்றென்றும் அப்படின்னு அவர் பாடிக்கிட்டு வர்ற ஹலோ சூப்பர் சிங்கர் அப்படின்னு நிலா குறுக்க வந்து நிக்க எஸ் வாட் கேன் ஐ டூ அப்படின்னு நிக்கிறாரு அவரு. ராத்திரி என்ன பண்ணனீங்க அப்படின்னு நிலா கேட்க அவர் திடுக்கு திடுக்குன்னு லெஃப்டும் ரைட்டும் பார்த்துட்டு நான் என்ன பண்ணனேங்கிறாரு. ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படின்னு அவர் சொல்ல எப்படி ஞாபகம் இருக்கும், குடி அந்த மாதிரி அப்படின்னு நிலா சொல்ல குடியா அப்படின்னு அவர் அதிர்ச்சியை காட்டுறாரு. காலேஜ் பையன்னு நினைப்பா பாட்டை போட்டுக்கிட்டு அந்த ஆட்டம் ஆடுறீங்க அப்படின்னு நிலா கேட்க ஏம்மா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆன சந்தோஷத்துல ஆடுனேம்மா, இது தப்பான்னு அவரு நியாயப்படுத்துறாரு. யாராச்சும் கேட்டாங்களா உங்களை? நாங்க என்ன இப்பதான் முறை கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வரோமா, இங்கே தானே 1 வருஷமா இருக்கேன் அப்படின்னு நிலா நடேசன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. சரியா மாட்டினீங்கப்பா அப்படின்னு சேரன் சிரிப்போட பார்த்துட்டு இருக்காரு. ஐயோ அடுத்து இவ கோபத்துக்கு நான் தான் ஆளா அப்படின்னு நடேசனும் பதறி போய் பாக்குறாரு. நீங்க குடிச்சிட்டு ஆடுறதுக்கு இப்படி ஒரு சாக்கா, உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு நிலா சொல்ல ஏமா ஆடுறதுக்கெல்லாம் ஒரு வயசு வேணுமாமா, சந்தோஷமா இருந்தா எப்ப வேணும்னாலும் ஆடலாமாங்கிறாரு அவரு. டான்ஸ் ஆடுறது தப்பு இல்ல, நீங்க குடிச்சிட்டு ஆடுறது தான் தப்பு அப்படின்னு நிலா சொல்ல ஐயோ இது என்ன புது அவதாரமா இருக்கேன்னு லைட்டான பயத்தோட பார்த்துட்டு இருக்காரு பாண்டி. குடிக்கிற குடியில லிவர்லாம் இருக்கானே தெரியல அப்படின்னு நிலா சொல்ல மை லிவர் இஸ் இன் குட் கண்டிஷன் அப்படிங்கிறாரு நடேசன். இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, பிபி அதிகமா இருக்குன்னு டாக்டர் சொன்னார்ல, அதெல்லாம் மதிக்கிறதே இல்லை. இப்படியே குடிச்சிங்கன்னா ஹார்ட் ஒரு நாளைக்கு பட்டுன்னு நின்றுடும் அப்படிங்கிற நிலா அப்புறம் நீங்கள் பொட்டுன்னு போக வேண்டியதுதான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. ஏம்மா ஏம்மா இப்படி காலையிலேயே ஒரு குண்டை தூக்கி போடுற அப்படின்னு கேட்குறாரு நடேசன். ராத்திரியே சொல்லியிருப்பேன், அப்போதான் நீங்கள் நிதானத்திலேயே இல்லையே. இங்கே பாருங்க அங்கிள், குடிக்கிறத முதல்ல நிறுத்துங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. டேய் என்னவனாவது என்னை காப்பாத்துங்களேண்டா, வசமா நிக்க வச்சு வரிசையா கேள்வியா கேட்டுட்டு இருக்காளே அப்படின்னு நடேசன் தவிக்கிறாரு. இனிமே என்னை இப்படி கத்த வைக்காதீங்க புரியுதா அப்படின்னு நிலா கேட்க புரியுது ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற நடேசன் வந்த வேகத்துல 4 பங்கு கூட இல்லாம அப்படியே நத்த மாதிரி ஊர்ந்து போய் உட்கார்றாரு. டீ குடிக்கிறியாப்பான்னு சேரன் கேட்க இல்லைண்ணே நானே போட்டுடுறேங்கிறாங்க நிலா. எதுக்குப்பா? நானே போடுறேன் இருன்னு அவரு கிச்சன் பக்கம் திரும்ப அண்ணே அண்ணே 1 நிமிஷம்னு நிலா சொல்ல அவரு திரும்பி பாக்குறாரு. எல்லா வேலையையும் எதுக்கு நீங்களே செஞ்சிட்டு இருக்கிறீங்க? வீட்டுல தான் இத்தனை பேர் இருக்காங்கல்ல, நீங்க ஒருத்தரே கிச்சன்ல நிக்கணுமா? ஏன் இவங்கெல்லாம் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நிலா கேட்டுட்டு இருக்க. அச்சச்சோ அப்படின்னு சோழன் பாக்குறாரு, அடுத்து பல்லவனும் பாக்குறாரு, அடுத்து எல்லாரையும் பார்த்து ஏன் செய்ய மாட்டீங்களா என்னன்னு நிலா கேக்குறாங்க. யார் சொன்னா? அதெல்லாம் செய்வானுங்களே. டேய் போங்கடா, நிலா சொன்ன மாதிரி அண்ணனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க போங்க அப்படின்னு முந்திரி கொட்டையாட்டம் வர்றாரு சோழன். சரிண்ணே நான் போய் பாத்திரம் தேய்க்கிறேன் அப்படின்னு பல்லவன் போக சரி அப்ப நானும் போய் பாத்திரம் தேய்க்கிறேங்கிறாரு பாண்டி. போ 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 போய் வேலை பாரு போ போ அப்படின்னு மிரட்டிக்கிட்டு நிக்கிறாரு சோழன். ரொம்ப பெருமையா அவர் நிலாவை பார்க்க நிலா திரும்புறாங்க. நிலா எல்லாரையும் வேலை செய்ய அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல நிலா நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு எல்லாரும் வேலை செய்வாங்க, ஏன் இப்படியே சும்மா நின்றுட்டு இருப்பீங்களா அப்படின்னு கேட்க உடனே சோழன் அந்தர் பல்ட்டி அடிச்சு நான் தான் வீடு கூட்ட போறேனேங்கிறாரு. அது அப்படின்னு நிலா பார்க்க நான் போய் தொடப்பம் எடுத்துட்டு வந்துடுறேன்னு போறாரு அவரு. போங்க போங்கன்னு அனுப்பி விடுறாங்க நிலா. ஐயோ ஆத்தாடி இவ என்ன இப்படி அதட்டுறா, எஸ்கேப் ஆயிடுறா நடேசா அப்படின்னு எழுந்து அவர் அந்த பக்கம் போக அப்பா டிஃபன் சாப்பிட்றீங்களான்னு சேரன் கேட்குறாரு. ஃபுல் மீல்ஸே சாப்பிட்ட மாதிரி இருக்கு, ஆளை விடுப்பா அப்படின்னு அப்படியே ஓடிடுறாரு அவரு. சோழன் அப்படியே ஜாலியா ஒரு பாட்டை பாடிக்கிட்டு தொடப்பத்தோட உள்ளர வர்றாரு. நல்லா பெருக்கிடுறா, அப்புறம் அதுக்கு ஏதாவது சொல்ல போகுதுன்னு சேரன் சொல்ல சரிண்ணே அப்படின்னு விளக்குமாற வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காரு சோழன். பல்லவனும் பாண்டியும் வேலையை முடிச்சுட்டு வர்றாங்க. பல்லவன் கொஞ்சம் பயத்தோட நிலா ரூம் கதவை பாக்குறாரு. ரூம் சாத்திருக்குன்ற தைரியத்துல அண்ணே கல்யாணத்துக்கு அப்புறம் அண்ணி ரொம்ப டெரர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமா திரும்ப
அவரு கையில இருந்த தண்ணி பாண்டியோட கண்ணில் பட்டு அதை தேய்க்கிறாரு. அவர் கையில சோப்புன்னு வர இருக்க. டேய் தள்ளி வச்சு சொல்லுடா, இப்பதான் குளிச்சுட்டு வந்தேங்கிறாரு பாண்டி. அப்போ கதவு திறந்துட்டு நிலா சோழன்னு கூப்பிட்டுக்கிட்டே வர. எஸ் நான் தானே ஸ்டைலா திரும்ப. அவர் முகத்து மேல ஏதோ வந்து விழுது. ஐயோ அம்மா அப்படின்னு அதை தன்னிச்சையா கேட்ச் பிடிச்சிட 3 பேரும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. இப்பதானே சொல்லிட்டு போனேன் பெட்டு மேல ஈரத்துண்டை போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க. ஐயோ மண்டையில இருக்க கொண்டே மறந்துட்டோமா நாம அப்படின்னு பயத்தோட சோழன் பார்க்க 3 பேரும் அதிர்ச்சி விலகாம பார்த்துட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு ஈரத்துண்டை அப்படிதான் போடுவாங்களா? ஏங்க அதென்ன பேச்சுலர்ஸ் ரூமா என்ன அப்படின்னு நிலா கத்த. சாரி நிலா, சாரி காய போடணும்னு நினைச்சேன், நான் மறந்துட்டேன். இதோ இப்ப போட்டுடுறேன், போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சோழன் ஓடி போயிட பல்லவனும் பாண்டியன் கொஞ்சம் பயத்தோட தான் பாக்குறாங்க. சேரன் மட்டும்தான் சின்ன சிரிப்போட நிக்கிறாரு. அடுத்து நிலா லைட்டா திரும்ப பேய பார்த்த மாதிரி பல்லவனும் பாண்டியன் அரண்டு போய் கிச்சன் பக்கம் ஓடிடுறாங்க. சேரனும் சின்ன சிரிப்போட திரும்பி கிச்சனுக்கு போறாரு. சோழன் துண்டை வெளியே காய போட்டுட்டு இருக்க பாண்டி போன்ல பேசிக்கிட்டே வெளியே வர்றாரு. இதை நான் கோவமா சொல்லியிருக்கலாம் வானதி, ஆனா சொன்ன கருத்து கரெக்டு தானே? நீ எல்லாத்துக்கும் சண்டை போடுற ஆளு, இதுக்கும் சண்டை தான் போடுவேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக நான் சொன்னது உண்மை இல்லைன்னு ஆயிடுமா அப்படின்னு பாண்டி கேட்க. உங்ககிட்ட நான் பேசுறதே வேஸ்ட், போனை வை அப்படின்னு வானதியோட வாய்ஸ் கேக்குது. ஹலோ ஹலோ அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க வானதி காலை கட் பண்ணிடுறாங்க. போனை பார்த்துக்கிட்டே திருமண பாண்டி தலையை நிமித்த அவர் முகத்துக்கு முன்னாடி வந்து சோழன் நிக்கிறாரு. டக்குன்னு ஒரு நிமிஷம் திடுக்கிடுறவரு. டேய் நவுருடாங்கிறாரு. டேய்னு புடிச்சு நிறுத்துற சோழன் என்னடா மறுபடியும் சண்டையான்னு கேக்குறாரு. உனக்கு என்னப்பா ஜாலியா இருக்க அப்படின்னு பாண்டி சொல்ல. கரெக்டு தான், நான் செட்டில் ஆயிட்டேன், ஜாலியா இருக்கேன். அதுக்குன்னு தம்பி கஷ்டப்படும் போது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமாடா? சரி என்ன சண்டை சொல்லுன்னு கேக்குறாரு சோழன். வானதி கிட்ட நான் தாண்டா கொஞ்சம் வாயை விட்டுட்டேன், படிச்சு முடிச்சுட்டு உனக்கு என்ன பிளானு, இப்படியே வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்கிற, உனக்குன்னு ஒரு லட்சியமே இல்லையான்னு கேட்டேன் அப்படின்னு பாண்டி சொல்ல. கரெக்டா தானே கேட்டிருக்கிற அப்படின்னு சோழன் ஆமோதிக்க. அது அவளுக்கு பிடிக்கலடா. மெடிக்கல் ஷாப் வச்சு நானும் லட்சியவாதின்னு சாதிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாடாங்கிறாரு பாண்டி. ஓ அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்காரு சோழன். நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான், ஆனா நீ இப்படி எல்லாம் சொல்ற ஆள் இல்லையே, நீ ஏன் அப்படி சொன்னேன்னு சோழன் கேக்குறாரு. அவ பாட்டுக்கு கடையிலேயே உட்கார்ந்து இருக்கிறா, காலேஜ் முடிய போகுது, அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேட்டேன் அப்படின்னு பாண்டி சொல்ல அப்படின்னு கதை கேட்குற மாதிரி சுவாரஸ்யமா கேட்டுட்டு இருக்காரு சோழன். அவ அதை சீரியஸா எடுத்துக்காம ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருந்தா. கடுப்புல அப்படி சொல்லிட்டேன். உடனே அவளுக்கு ரோஷம் வந்துருச்சு. மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்க போறேன்னு கிளம்பிட்டா. அதான்டா பிரச்சனை. நான் மெக்கானிக்கல் ஷாப் வச்சிருக்கேன்ல, அவ மெடிக்கல் ஷாப் வைக்கணுமா அப்படின்னு பாண்டி சொல்ல. சோழன் நக்கலா சிரிக்கிறாரு. மெடிக்கல் ஷாப் வைக்கணும்? டேய் அது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? முதல்ல கடை எடுக்கணும், அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், அப்புறம் மருந்தெல்லாம் வாங்கி ஃபில் பண்ணணும், வானதிக்கு அதெல்லாம் என்னென்ன மருந்துன்னு தெரியணும், இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அப்படின்னு சோழன் சொல்ல. அதை பத்தி எல்லாம் அவளுக்கு கவலையே இல்லை. அவளுக்காக யோசிச்சு ஏதாவது சொன்னா உடனே கோபம் வந்துடுது. பட்டுன்னு கட் பண்ணிடுறா. இல்ல கடையில இருந்தா சரிதான் போடான்னு கிளம்பி போயிடுறா. நான் என்ன சொல்றேன்னு யோசிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு பாண்டி ரொம்ப சங்கடத்தோட சொல்ல. சரிடா விடுறா பாத்துக்கலான்றாரு சோழன். எங்க போயிட போறா? நாளைக்கே உன்னை தேடிதான் வரப்போறா. சரி வாடா சும்மா ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படின்னு தம்பியை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ள வர்றாரு சோழன். வீட்டுக்குள்ள ஒரு பக்கம் பல்லவன் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சோழன் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்காரு. பாண்டி தரையில உட்காந்து தேங்காய் திருவிட்டு இருக்காரு. நிலா ரெடியாகி ரூமை விட்டு வெளியே வர்றவங்க இவங்க உட்கார்ந்துருக்க சைஸ் எல்லாம் பாக்குறாங்க. பல்லவா அப்படின்னு நிலா கூப்பிட அந்த சத்தம் ஒரு காதுக்கே போகல. மறுபடியும் பல்லவான்னு கூப்பிட பல்லவன் நிமிந்து பாக்குறாரு. சோழனும் சேர்ந்தே பாக்குறாரு. அவரு இவங்க பக்கம் திரும்ப காலையில என்ன போன்ங்கிறாங்க நிலா. இல்ல நீ நோட்ஸ் தான் பாத்துட்டு இருக்கேன்னு வழியிறாரு அவரு. ஐயோ அடுத்து நம்ம பக்கம் தான் வருவா அப்படின்னு படக்குன்னு போனை மறைச்சிடுறாரு சோழன். எங்க காட்டு அப்படின்னு நிலா அவர் பக்கத்துல வர. இல்ல நீ நோட்ஸ் வரும், நீ அதை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சமாளிக்கிறாரு அவரு. நல்லா சமாளி அப்படிங்கிற நிலா அப்படியே பாண்டி பக்கமா திரும்ப. நான் வேலை தாங்க செய்யறேன், அண்ணன் சட்னிக்கு தேங்காய் வேணும்னு கேட்டுச்சு அதான் அப்படின்னு பாண்டி தயங்கிட்டே சொல்றாரு. நிலா அப்படியே சோழன் பக்கமா திரும்ப அவசரமா அங்க கிடக்குற பேண்ட் எடுத்து மடக்கிற மாதிரி பாவலா பண்ணிட்டு இருக்காரு. நிலா பக்கத்துல வர டக்குன்னு எந்திரிச்சு அது ஒன்னும் இல்ல நிலா, வீடு முழுக்க துணியா போட்டு வச்சிருக்காங்களா, அதான் ஊற வச்சு துவைக்கலான்னு அப்படின்னு பக்கத்துல இருக்க பக்கெட்ல டப்பு டப்புன்னு எடுத்து அழுத்துறாரு. நிலா முறைப்பா பார்த்துட்டு இருக்க. நீ சொன்னா கேட்காம இருப்பனா நிலா
அப்படின்னு கண்ணத்தை வேற பிடிச்சி செல்லம் கொஞ்சுறாரு. நிலா ஒரு முறைக்க ஐயோ ஒர்க் அவுட் ஆகாதோ அப்படிங்கிற மாதிரி சோழன் பார்க்க பாண்டியும் பல்லவனும் ஒரு பார்வையை பரிமாறிக்கிறாங்க. ஐயோ விடாம முறைக்கிறாளே அப்படின்னு நினைக்கிறவரு கையை நீட்டி அங்க தொங்கிட்டு இருக்க ஷர்ட் எடுத்துட்டு நான் போய் ஊற வைக்கிறேன் அப்படின்னு மீதி இருக்க துணியை அள்ளி அமுத்திக்கிட்டு பக்கெட்டு தூக்கிட்டு ஓடுறாரு அவரு. இதோ வந்துடுறேன்னு அவரு ஓடி போயிட நிலா கிச்சனுக்கு வர்றாங்க. அங்க சேரன் தோசை ஊத்திட்டு இருக்காரு. அவரு மாவுல தண்ணியை ஊத்தி கலக்கிக்கிட்டு இருக்க அண்ணன்னு கூப்பிட்டுட்டு வர்றாங்க நிலா. சொல்லுப்பாங்கிறாரு அவரு. நாளையில இருந்து உங்களுக்கு என்ன வேலைன்னு டைம் டேபிள் போட்டு ஹாலில் ஒட்ட போறேன். அதுபடிதான் இங்க எல்லாரும் நடந்துக்கணும். இதெல்லாம் நடக்காம இருக்கட்டும், அப்புறம் இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல சரிப்பான்னு சந்தோஷமா தலையாட்டிக்கிறாரு அவரு. அப்பாடா ஆள் இங்க இல்ல அப்படின்னு நிம்மதியா சோழன் உட்கார டீ குடிக்கிறியா பண்ணு சேரன் கேக்குறாரு. இல்லன்னு வேண்டான்ட்டு நிலா போறாங்க. அப்பாடா அப்படின்னு கைய காலை பரப்பிக்கிட்டு சோழன் உட்கார்ந்துருக்க நிலா வர்றாங்க. டக்குன்னு எல்லாரும் நிமிர்ந்து உட்கார்றாங்க. எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், சேரன் ஒன்று நமக்கு வேலைக்காரரு கிடையாது. உங்களுக்கும் அவர் வேலை செஞ்சுட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் வேலை செய்யணும்னு அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னு நிலா கேட்க பல்லவனும் சோழனும் கஷ்டப்பட்டு எச்சில் முழுங்கிட்டு பாக்குறாங்க. சரி இப்போதைக்கு 3 பேரும் மாட்டிட்டானுங்க, அடுத்து நம்ம பக்கம் வருவாளா? நாமளும் இப்பவே போய் 3ஓட 1 நாளா ஆஜராயிரலாமா இல்லை இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாமா அப்படின்னு நடேசன் எட்டி பார்க்குறாரு. சரி இது வரைக்கும் போனதெல்லாம் போகட்டும், இனிமே ஒழுங்கா அண்ணி சொல்றதை கேட்டு எல்லாரும் நடந்துக்கணும் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்கா. ஆஹா இங்கே உட்காந்துக்க, இதுதான் இப்போதைக்கு சேஃப் உனக்கு அப்படின்னு நடேசன் படக்குன்னு உட்காந்துக்கிறாரு. என்ன பல்லவா ஓகே தானேன்னு நிலா கேட்க ஓகே நீங்கிறாரு அவரு. பாண்டி அப்படின்னு நிலா கூப்பிட அவரு படக்குன்னு முரத்தோட தேங்காய் துருவி எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு வேகமா எழுந்திருக்கிறவரு சரிங்க பண்ணிடலாங்கிறாரு. அடுத்ததா நிலாவோட பார்வை சோழன் கிட்ட போக அவரு ஓகே டன்னு 2 தம்ஸ்அப்பை காட்ட நிலா வீட்டுக்கு வெளியே போறாங்க. நிலா வர்றது ஓரக்கண்ணில் நடேசனுக்கு தெரியுது. ஐயோ திரும்பிராதரா மாட்டிடுவ அப்படின்னு அவரு பார்த்துட்டு இருக்க நிலா நேரா அவர் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அங்க சொன்னது உங்களுக்கும் காதுல விழுந்துச்சுல்ல அப்படின்னு நிலா கேட்டுச்சுமா நல்லா கேட்டுச்சு அப்படின்னு அவர் சொல்ல இனி குடிச்சிட்டு வந்து ஆடுற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது அங்கிள், முதல்ல நீங்க குடிக்கவே கூடாதுன்றாங்க நிலா. ஐயோ அதான் ஏற்கனவே திட்டிட்டியேம்மா அப்படின்னு நடேசன் சொல்ல 1க்கு 2 முறை திட்டி இருக்கேன், குடிச்சிட்டு மட்டும் வாங்க அப்புறம் இருக்குன்னு செம்மையா மிரட்டுறாங்க நிலா. அப்படின்னு ரொம்ப பவ்யமா தலையை ஆட்டி வச்சுக்கிறாரு நடேசன். உலர வர்ற நிலா பாண்டி அப்படின்னு தரையை பார்த்துக்கிட்டே கூப்பிடுறாங்க. என்னங்க அப்படின்னு ஓடி வந்து நிக்கிறாரு. என்ன பாண்டி இது அப்படின்னு தரையை காமிக்க அவரும் தரையை பார்க்கறாரு. தேங்காய் திருவுனீங்க நல்ல விஷயம்தான், ஆனா சிந்தனதெல்லாம் கிளீன் பண்ண வேண்டாமா, இப்படியே விட்டா எறும்பு வராதா அப்படின்னு நிலா கேட்டுட்டு இருக்க சோழன் ரொம்ப சந்தோஷமா நல்லா சொல்லு நிலா, இருடா இரு அப்படிங்கிறவரு போய் தொடப்பத்தை எடுத்துட்டு வந்து இந்தா பெருக்குன்னு தூக்கி போடுறாரு. பாண்டி அதை கேட்ச் பிடிக்கிறாரு. நிலா கொஞ்சம் நகர்ந்து நிற்க அவர் அந்த சிந்தனை தேங்காய் துருவல் எல்லாம் ஒன்று கூட்டிகிட்டு இருக்காரு. அப்போது கையை தொடச்சிக்கிட்டே அங்கே வர்ற சேரன் டேய் என்னடா பண்ணுற குடுறான்னு தொடப்பத்துக்கு கையை நீட்டுறாரு. அண்ணே 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 இப்போ தானே சொன்னேன் பாண்டி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு நிலா சொல்ல சேரன் நிமிர்ந்து கொஞ்சம் நகர்ந்து நிற்கிறாரு. பாண்டி மறுபடியும் பெருக்க ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் ஒன்னா சேர்த்துட்டு போய் ஒரு பிளாஸ்டிக் மரத்தை எடுத்துட்டு வந்து அல்றாரு அவரு. முதல்ல இந்த வீட்டை சுத்தமா மாத்தணும்னு வீடே கன்றாவியா இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல அண்ணி என்ன நீ டக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு பல்லவன் வந்து நிக்கிறாரு. பின்ன வேற எப்படி சொல்றது, இது நம்ம வீடாச்சே குப்பையாக்க கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி வீட்டுல யாராவது ஒருத்தர் இருக்கீங்களான்னு கேக்குறாங்க நிலா. ஷோ ரொம்ப பண்றாளேடான்ற மாதிரி சோழன் பாக்குறாரு. அண்ணே நீங்க சொல்லுங்க இந்த வீட்டுல பிரச்சனையே இல்லையா அப்படின்னு நிலா கேட்க அப்படின்னு யோசிக்கிறாரு அவரு. வீட்டில் நிறைய இடங்கள்ல ஓட்டை இருக்கு, ஜன்னல்ல கொஞ்சம் அழுத்தி கை வச்சா மொத்தமா பேந்து விழுந்துரும் போல அப்படின்னு நிலா சொல்ல அது சில இடத்துல இன்னும் பூசலப்பா, மீதி எல்லாம் சீக்கிரம் பண்ணிடலாம்பாங்கிறாரு சேரன். அதெல்லாம் மட்டும் இல்லைன்னு யாராவது வந்தா உட்கார்றதுக்கு ஒரு நல்ல சோஃபா கூட இல்ல, முதல்ல ஒரு சோஃபா வாங்கணும், டிவி வாங்கணும், பேருக்குன்னு ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது ஆனா அது வேலையே செய்யாது. இப்படி இடத்த அடிச்சிட்டு இருக்கிறதுக்கு எதுக்குன்னே இந்த ஃப்ரிட்ஜ், முதல்ல இதை தூக்கி போட்டுட்டு வேற ஃப்ரிட்ஜ் வாங்கணும், வீட்டையே அழகா மாத்தணும்னு
அப்படின்னு நிலா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ல, கரெக்டு தான்ப்பா, செஞ்சிடலாம்ப்பா அப்படின்னு சேரன் உடனே தலையாட்ட நிலா ரொம்ப யோசிக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு. சேரன் மட்டுமே எல்லாத்தையும் எடுத்து பண்ண முடியாது. எல்லாரும் ஷேர் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணினாதான் நான் சொன்னதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க நடேசனும் மெல்ல உள்ளர வந்து நின்னுடுறாரு. அங்கிள், உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். வீம்பா வண்டியை வாங்கிட்டு வந்தா மட்டும் பத்தாது அப்படின்னு நிலா சொல்ல, ஐயோ வண்டி இருக்கா இல்ல அதே வித்துட்டாளா அப்படின்னு பயத்தோட ஒரு பார்வை வெளியே பார்த்துக்கிறாரு. வீட்டுக்குன்னு நீங்களும் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நிலா சொல்ல, கான்ட்ரிபியூட் அப்படின்னு நிறுத்துறாரு அவரு. சம்பாதிக்கிற காசை குடிக்கிறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணாதீங்க, நம்ம வீட்டுக்கும் கொஞ்சம் ஷேர் கொடுங்க. இது ஏன் வீடுன்னு கெத்தா சொல்லிக்கிட்டு இருந்தா மட்டும் பத்தாது அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க, ஏதோ இவர் தான் எல்லாமே கரெக்டா பண்ற மாதிரி ஆன்னு கையில ஆமோதிச்சிட்டு இருக்காரு சோழன். நீங்களும் வீட்டுக்காக ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நிலா சொல்ல, ஏதோ வேற பாஷையில பேசுற மாதிரி இப்படின்னு பாக்குற நடேசன், என்கிட்ட காசு கேட்குற, யூ ஆர் ஆஸ்கிங் மணி அப்படின்னு கேட்க, உங்க வீட்டுக்காக உங்ககிட்ட கேட்காம பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டயா கேட்க முடியும் அப்படின்னு நிலா சொல்ல, செம்மன்னு பார்த்துட்டு இருக்காரு சோழன். நீங்க மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான் சொல்றேன், இந்த வீடு நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்ல, அப்படியே ரூஃப் செவருன்னு அங்கங்க பாக்குறாரு நடேசன். பாண்டியன் அதே மாதிரி பார்க்க, இத ஒரு வீடுன்னு சொன்னா மட்டும் போதுமா, இத கம்ப்ளீட்டா வீடா மாத்த ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும். இந்த வீடு உங்க பேர்ல இல்லைங்கிறத காரணம் காட்டி எதையும் மாத்த முடியாம இருந்தது. இப்பதான் பத்திரமே உங்க கைக்கு வந்துருச்சு, ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சரி பண்ணலாம்லன்னு நிலா கேக்குறாங்க. கரெக்ட் நிலாங்கிறாரு சோழன். பாயிண்டா பேசுற நீ அப்படின்னு சோழன் வாலண்டியரா வந்து வண்டியில ஏற, உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன்றாங்க நிலா. புரியுதுன்னு ஒரு தலையாட்டிக்க, எல்லாருமே இனிமே வீட்டுக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும், அப்பதான் இந்த வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்க முடியும், புரியுதான்னு பாண்டி பக்கம் திரும்ப, புரியுதுங்கன்னு ரொம்ப வேகமா தலையாட்டி வச்சிடுறாரு அவரு. எல்லாரும் அப்படியே கொஞ்சம் திகைச்சு போய் நின்றுட்டு இருக்க, எல்லாரும் சாப்பிட்டீங்களான்னு நிலா கேக்குறாங்க. அது சட்னி ரெடி ஆயிட்டு இருக்குப்பா, தோசை மட்டும் ஊத்தணுங்கிறாரு அவரு. அண்ணே நான் போய் தோசை ஊத்துறேன் அப்படின்னு நிலா கிச்சனுக்கு போக, சரிப்பாங்கிறாரு அவரு. நடேசன் வெளியே போயிடுறாரு. இதுக்கு மேல உட்கார்ந்தாலோ மொபைல் பார்த்தாலோ சரிப்படாதுன்னு நினைக்கிற பல்லவன் காலேஜ் போறதுக்காக பேக்கை ரெடி பண்றாரு. மெல்ல சோழன் பாண்டிக்கிட்ட வந்து, புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்குல்லன்னு கேக்குறாரு. அப்படின்னு பாண்டி தலையாட்ட, சத்தமா சொல்லிடாதனே, புயல் யூட்டர்ன் போட்டு வந்துட போகுது, ஓகே தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டே பல்லவன் பைய தூக்கிட்டு ரூம்குள்ள போறாரு. கோயட்டா இருக்கணும், இல்லைன்னா சம்பவம் ஆயிடும்னு சொல்லிட்டு பாண்டியும் போறாரு. வீடு இப்போ படு கிளீனா இருக்கு. சேரன் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்க, நிலா தோசை ஊத்துறாங்க. பல்லவன் ஒரு சோஃபால உட்கார, பல்லவனோட பிளேஸ்ல போய் பாண்டி உட்கார்றாரு. 4 சேரையும் ஒன்னா போட்டு அது மேல ஏறி உட்கார்ந்துருக்காரு சோழன். நிலா தோசையை திருப்பி போட சேரன் பார்த்துட்டு இருக்காரு. பிளேட் ஒன்று எடுக்கிறீங்களான்னு அப்படின்னு நிலா கேட்க, அவரு பிளேட் எடுக்க போறாரு. நிலா, இதுல போடுப்பா, நான் ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு பிளேட்டை நீட்டிட்டு நிக்கிறாரு சேரன். நிலா அவரு ஒரு பார்வை பார்த்துட்டு, என்ன அலையிறீங்க, மொத்தமா ஊத்திடலாம், இல்லைன்னா ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு நிலா சொல்ல, ஹாட் பாக்ஸ் அப்படின்னு யோசிக்கிறாரு அவரு. ஆமா, நம்ம வீட்டுல ஹாட் பாக்ஸ் இல்ல, சரி விடுங்கண்ணே, இப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சீக்கிரமா ஹாட் பாக்ஸும் வாங்கிடலான்றாங்க நிலா. தோசையோ இட்லியோ மொத்தமா ஊத்திட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு நிலா சொல்ல, சின்ன புன்னகையோட சரிப்பாங்கிறாரு அவரு. சட்னி, பிளேட்டு, தோசை எல்லாம் கொண்டுட்டு வர சோழன் காலாட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு. இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா உட்கார்ந்துருக்க நிலா நிமிந்து பாக்குறாங்க. என்ன எல்லாரையும் சாப்பிட வாங்கன்னு கூப்பிடணுமா அப்படின்னு நிலா கேட்க, ஐயோ இல்ல இதோ வந்துடுறோம் அப்படின்னு சோழன் சொல்ல, அவருக்கு முன்னாடி பறந்து வந்த பல்லவனும் பாண்டியும் உட்கார்ந்துடுறாங்க. நிலா அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்க, இப்பயே முறைக்கிறேங்கிறாரு சோழன். சொன்ன மாதிரி எல்லாரும் உட்கார்ந்தாச்சுல்ல அப்படின்னு அவர் கேட்க, போய் கையை கழுவிட்டு வாங்க அப்படின்னு கையை பின்பக்கமா நீட்டுறாங்க நிலா. படு ஸ்பீட்ல 3 பேரும் எழுந்திருச்சு பறந்து போறாங்க. சேரன் வந்து எல்லாத்தையும் மிச்ச மீதியை வைக்க, நிலா ஒரு பிளேட்ல தோசையை போட்டு சட்னி எடுத்துக்கிட்டு செம்புல தண்ணியோட வெளியே வர்றாங்க. அங்கிள்னு கூப்பிட அவரு அதை விட வேகமா திரும்புறாரு. இந்தாங்கன்னு கொடுக்க, குடும்பம்னு செம்ப வாங்கிக்கிறாரு. செம்ப வாங்கி வச்சுட்டு நிலா நீட்டுற தட்டையும் வாங்கிக்கிறாரு. இவ்வளோ சின்ன தோசைக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய தட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடேசன் தோசை எடுத்து பார்க்குறாரு. இங்க ஆல்ரெடி 4 பேரும் உட்கார்ந்துருக்க. நிலாவும் வந்த உடனே அந்த ரவுண்டு கம்ப்ளீட் ஆயிடுது. நிலா எல்லாருக்கும் தோசை எடுத்து வச்சிட்டு இருக்க. 2வது தோசைக்கு பாண்டி போதுங்கிறாரு. என்ன போதும், கடையில போய் வேலை பார்க்கணும்ல, 3 தோசை கூட சாப்பிட மாட்டீங்களா, இந்த இன்னொரு தோசை பிடிங்க அப்படின்னு ஒரு மிரட்ட அவரு பிளேட்டை நீட்டுறாரு. இன்னொரு தோசை வைக்கிறாங்க நிலா. சேரன் எல்லாருக்கும் சட்னியை ஊத்துறாரு. சேரன் மெதுவா தலைய பாண்டிக்கிட்ட தாழ்த்த அவரும் பக்கத்துல கொண்டு வர்றாரு.
டேய் என்னடா இப்படி மாறிட்டா அப்படின்றாரு சோழன். எங்கிட்ட கேட்குற? நான் தாண்டா உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு பாண்டி சொல்ல, நீ கேட்டாலும் எங்கிட்ட பதில் இல்லடா. ஆனா இவ சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குல்ல, ஆனா கொஞ்சம் பயமாவும் இருக்குங்கிறாரு சோழன். நிலா நிமிந்து பார்த்துட்டு அங்க என்ன பேச்சுன்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை நிலா, இவனுக்கு முட்டை தோசை வேணுமா, அதை கேட்க கூச்சப்பட்டுக்கிட்டு எங்கிட்ட கேட்குறான், சில்லித்தனமா அப்படின்னு சோழன் நைஸா பாண்டிய கோத்து விட்டுடுறாரு. நான் எப்படா கேட்டேன்னு பதறாரு பாண்டி. சரி இருங்க நான் போய் போட்டுட்டு வரேன்னு நிலா எழுந்து போறாங்க. ஐயோ இல்லைங்க அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு பாண்டி சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நிலா எழ போறாங்க. நீ இருப்பா நான் போய் சுட்டு எடுத்துட்டு வரேன்னு எந்திரிக்கிறாரு சேரன். அண்ணே நீங்க சாப்பிடுங்க நான் ஊத்தி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு நிலா எழுந்து போறாங்க. நிலா கல்லுல ஒரு தோசையை ஊத்தி அதை நல்லா பரப்பி மேல ஒரு முட்டைய அப்படியே உடைச்சு ஊத்தி அதையும் பரப்பி விட்டுட்டு லைட்டா மிளகுத்தூள் உப்புன்னு போட்டுட்டு இருக்காங்க. சேரன் ஒரு நாள் இல்லாம நிம்மதியா உட்காந்து சாப்பிடுறாரு. ஏய் நான் எப்படா முட்டை தோசை கேட்டேன் அப்படின்னு பாண்டி சோழன் கிட்ட கோவப்பட, டேய் விடுறா, உனக்கு வேணான்னா எனக்கு கொடுத்துரு, இதுல என்னடா இருக்குன்றாரு. பாண்டி முறைச்சிட்டு இருக்க, சரி தட்டில் இருக்கிறத சாப்பிடுவியா இல்லை இதையும் நானே எடுத்துக்கிட்டானே எடுக்க போறாரு. டேய் குட்ரா, முட்டை தோசை வரட்டும் கை வச்சு பாரு கொல்றேன் உன்னை அப்படின்னு பாண்டி சொல்ல, ஒரு முட்டை தோசைக்காக வாடா அப்படின்னு சோழன் ஏக்கமா கேக்குறாரு. டேய் பேசாம சாப்பிடுங்கடா அப்படிங்கிற சேரன் நிம்மதியா சாப்பிடுறாரு. எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சேரன் இங்க வெளியே போயிட்டு வண்டி சாவியை கொண்டு வந்து மாட்டுறாரு. நிலா அங்க ஹால்ல உட்காந்து லேப்டாப் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வர்றவரு கால் மேல கால் போட்டுட்டு நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு. இடையில நிமிந்து பாக்குற நிலா சோழனை பார்த்துட்டு, ஏன் சோழன் இன்னைக்கு வேலைக்கு போகலையான்னு கேக்குறாங்க. நேத்து தானே நிலா கல்யாணம் ஆச்சு, அதனால ஓனரு லீவ் எடுத்துக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை பார்க்க தொண்டையை கணிச்சிட்டு, அவரு கொடுத்தாரா இல்ல நீங்க கேட்டு வாங்கினீங்களான்றாங்க நிலா. அப்படியும் சொல்லலாம் அப்படின்ற சோழன் நிலாவை பார்த்துட்டு, ஆமா நீ என்ன பண்றன்னு கேக்குறாரு. அண்ணன் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாருல அதோட பிரசன்டேஷன் இருக்கு அதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்றாங்க நிலா. நேத்து தானே கல்யாணம் ஆச்சு, கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு வேலை பார்க்கலாம்லன்றாரு சோழன். பிரேக் எடுக்க என்னாலெல்லாம் உங்களை மாதிரி ரீசன் தேடிக்கிட்டு இருக்க முடியாது, வேலையை முடிக்கணும் இல்லைன்னா கஷ்டம் அப்படின்னு நிலா சொல்ல, சரி விடு, ஒருத்தர் இப்படியும் இன்னொருத்தர் அப்படியும் இருந்தாதானே லைஃப் ஒரு மாதிரி ஜாலியா இருக்குன்றாரு அவரு. நீ சீரியஸ் டைப், நான் இந்த மாதிரி ஜாலி டைப், இது ஒரு மாதிரி செம காம்பினேஷன் இல்லை அப்படின்னு சோழன் சொல்ல, கட்டுங்க நல்லா கம்பி கட்டுற கதையெல்லாம் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி நிலா பார்க்க அவர் ரொம்ப சந்தோஷ சிரிப்போட நியூஸ் பேப்பர் பார்க்குறாரு. நிலா அந்த வீட்டு மருமகளா மட்டும் இல்லை மகாராணியா மொத்த கண்ட்ரோலையும் கையில் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.